ஹாய் மக்களே, நான் உங்கள் ஜேஆர். திருச்சி மக்களவை தொகுதியில் 67.52% ஓட்டு பதிவாயிருக்கு. இது 2019 நடைபெற்ற தேர்தலை விட 1.28% கம்மியாக பதிவாயிருக்கு. குறிப்பாக பெண்களோட ஓட்டு சதவீதம் தான் குறைஞ்சிருக்குன்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. இது எந்த கட்சிக்கு சாதகமாக அமையுது, எந்த வேட்பாளருக்கு பாதகமாக அமையுதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜேகே வாய்ஸ் அவுட். தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி ஒரே கேள்வி தாங்க நம்ம ஆடியன்ஸ்கிட்ட கேட்பேன். எந்த வேட்பாளர் ஜெயிச்சா இந்த தொகுதிக்கு நல்லது, எந்த வேட்பாளர் ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்கள் பொண்ணான கருத்தை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். திருச்சி மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் 6 சட்டசபையை உள்ளடக்கியவை. திருச்சி கிழக்கு, திருச்சி மேற்கு, ஸ்ரீரங்கம், திருவரம்பூர், கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை, இந்த 6 சட்டசபையை உள்ளடக்கியதாங்க திருச்சி மக்களவை தொகுதி. 5 சட்டசபை எம்எல்ஏக்கள் டிஎம்கேல இருந்தோ, ஒருத்தர் சிபிஎம்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இது டிஎம்கே கோட்டைன்னு சொல்லாமல் சொல்கிறீங்களான்னு கேளுங்க. நம்ம இந்தியாவில் அரசியலில் நடக்காத ட்விஸ்ட்டுங்களா? இந்த தொகுதிக்கு மட்டும் என்ன விதிவிலக்கா? இங்கேயே நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. என்னப்பா பொடி வச்சு பேசுகிற மாதிரி தெரியுதுன்னு கேட்குறீங்களா? நான் அப்படியெல்லாம் பேசலைங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே சார்பாக மதிமுகவோட நிறுவனர் வைகோ ஐயாவோட மகன் துரை வைகோ கள இறங்கியிருக்காரு. இவர் ஆரம்பத்திலே ஒரே பிடிவாதத்தில் இருந்துட்டாரு. நான் எந்த காரணம் தொட்டும் உதயசூரியன் சின்னத்தில் நிற்க மாட்டேன், தனி சின்னத்தில் தான் நிற்பேன்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருந்துட்டாரு. இதில் எதனா உள்குத்து இருக்குமோ? இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஏடிஎம்கே சார்பாக கருப்பையா கள இறக்கியிருக்காங்க. பிஜேபி சார்பாக அமமுகவின் செந்தில்நாதன் கள இறக்கியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக ஜல்லிக்கட்டு ராஜேஷ் கோதால குதிச்சுட்டு இருக்காரு. இந்த 4 வேட்பாளர்களும் சரி, தேர்தல் பிரச்சாரத்தின் போது யாருக்கும் குறைஞ்சவங்க யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தரமான பிரச்சாரம் பண்ணாங்க. பிரச்சாரத்தை பார்த்தீங்கன்னு வச்சிங்களா, ஆனால் பறந்ததுங்க. தேர்தலுக்கு முந்தைய வரைக்கும் துரை வைகோவுக்கும் கருப்பையாவுக்கும் தான் நேரடி போட்டி மாதிரி களத்தில் தெரிஞ்சுது. தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் மக்களோட பிரதிபலிப்பு பார்த்தா அமமுக வேட்பாளரான செந்தில்நாதனுக்கு ஒரு கை தூக்கலாக தெரியுது. ஜல்லிக்கட்டு ராஜேஷ் வேட்பாளரை கூட அவ்வளோ குறைவாக எடை போடக்கூடாதுங்க. ஏன்னா அவர் தரமான வாக்கு வங்கி வருங்க. முன்னாள் டிஎம்கே அமைச்சர் KN நேரு தொகுதியிலும் திமுக அமைச்சரான அன்பில் மகேஷ் அவரோட தொகுதியில் கூட இவங்க 2 பேர் தொகுதியில் வாக்கு ரொம்ப குறைவாக பதிவாயிருக்கு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மதிமுகவுக்கும் வாய்ப்பு இருக்கு, அதிமுகவுக்கும் இருக்கு, அமமுகவுக்கும் வாய்ப்பு இருக்கு. 2-3 நாளாக அரசியல் கிசு ஒன்று போயிட்டு இருக்கு. அது என்னன்னா, துரை வைகோ அண்ணாமலைகிட்ட ஃபோனில் பேசினாரு, நேரில் பேசினாங்க அப்படின்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு. என்ன மக்களை இந்த மாதிரி நினைக்கிறீங்களா? அவர் ஜெயிச்சிட்டாருன்னா பிஜேபி கூட்டணியில் போய் சேர்ந்துருவாரு, அதனால தான் ஃபர்ஸ்ட்லேருந்தே தனி சின்னத்தில் போட்டிடுறேன்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருந்தாருன்னு நினைக்கிறீங்களா? இந்தியன் அரசியலில் எது வேணுங்களும் எப்போ வேணுங்களும் நடக்கலாங்க. ஐயா வைகோ அவர்கள் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க விட மாட்டாருன்னு நம்ம நினைக்கிறோம். இன்னைக்கு அந்த அடி அடிச்சுப்பாங்க, நாளைக்கு கை கோர்த்து ஒன்றா நிற்பாங்க. ஆடியன்ஸாக நீங்கள் எவ்வளவோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சிடறாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் ஜேஆர்.